என்னப்பா சித்தப்பா இதுக்கு என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணல இவன்? அத்தனை பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாரு. இவனாலதான் எல்லாம். முன்னால உட்காரதரா போடா தப்புக்கும். அண்ணா என்னென்ன சொல்றீங்க? நான் என்னென்ன பண்ணேன்? என்னப்பா இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன்டா, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. டேய் மறுபடியும் சொல்றேன்டா, நடந்த அத்தனைக்கு நீ தான்டா காரணம். நீ மட்டும்தான் காரணம். அப்பா சந்தோஷ் பண்ணதுக்கு சித்தப்பா என்னப்பா தப்பு பண்ணாரு? இவன் பண்ண வேற யார் பண்ணுவா? டேய் என்ன பாருடா, ஒன்ன நம்பித்தானே என் குழந்தையில உங்ககிட்ட விட்டுட்டு நான் அமெரிக்கா கிளம்பி போனேன். குழந்தைகளை ஒழுங்கா வளர்ப்பேன்னு வாக்கு கொடுத்தே இல்ல. செய்தியா நீ? வழக்கு தெரியாம வளர்த்துட்டு இவன் பண்றதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரிஞ்சும் திருத்த தூப்பு இல்ல. வந்தப்புறம் எங்கிட்டயா தகவல் சொன்னியா? அதுவும் இல்ல. விபரீதத்தை வளர விட்டுட்டு இன்னைக்கு நாயுடுவை கொலை பண்ணுவானா? போட அந்த பக்கம் உன்னை பார்க்கவே பிடிக்கல. இதானா? பயந்தே போயிட்டேன். என்னடா மனகர, என்ன வளர, என்ன சொல்ற? சாரின்னு சொன்னேனே. சாரி? உன் சாரி தூக்கி உடப்புல போடு. போடா முன்னால இருக்காதரா, உன்னை பார்க்கவே பிடிக்கல. ஓகே நான் போறேன். இனிமே எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? அதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேனே. நீங்க சொல்றது உண்மைதானே? எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். உண்மை தெரிஞ்சதாலதான் நீங்க ஊர்ல இருந்து வரும்போது இவனை ஒழுங்கா வளர்க்கல, அந்த தப்புக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னேன். அப்ப நீங்க தான் பெருந்தன்மையா நான் மன்னிச்சு இந்த வீட்டிலே வச்சுக்கிட்டீங்க. அது உங்க தப்புன்னு ஏன் தப்பு இல்லை. எஸ் நான் ஒத்துக்கிறேன். நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், வேற யாரும் இல்லை, நான் தான். ஐ அம் சாரி. என்ன மன்னிச்சுடா. மன்னிச்சுடா சந்தோஷ் ப்ளீஸ். உன்னை ஒழுங்கா வளர்க்காது என் தப்புடா. என் தப்புதான், என் தப்புதான். நான் இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சு போயிடுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருங்க. எல்லா தப்புக்கும் நான் தானே காரணம். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க எதுக்கு அழறீங்க? எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். இல்ல வேற யாருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. போச்சு ரபத்ரி. இருந்த கொஞ்ச நெஞ்சமான மரியாதை எல்லாம் போயிருச்சு. இனிமே நான் இருந்தேன்னு இல்லாம என்னடா, எல்லாம் ஒண்ணுதான். இப்படி அவமானப்பட்டது போய் சேர்ந்துடா. நான் போய் சேர்ந்துடலாம். சிதம்பரம் என்னடா இது சின்ன பிள்ளை மாதிரி? பாரு நீ அழுததும் எல்லாருமே எப்படி அழறாங்கன்னு பாரு. நடராஜா டேய் அழாதடா. நீ என்ன வேணும்னா செஞ்ச? முதல்ல கண்ணத்தோட
போச்சு. இனிமே என்னால முடியாது. பாவம் பண்ண தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். சொல்லுவாங்கல்ல, பெண் பாவம் பொல்லாதுன்னு. லேசில் விடாதுரா, அனுபவிக்கணும். அதான் விதி. அனுபவிக்கிட்டேன். நாயுடு, நாயுடு, good, good. ரெண்டு கையும் காலா நினைச்சுக்கோ. சும்மா சொல்லக்கூடாது. நீ ஒரு கிரேட் ஆக்டர் நாயுடு, ரியலி கிரேட். எல்லா ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸையும் மிஞ்சிட்ட போனி. எப்படிடா எப்படிடா அப்படி நடிச்சேன்? கிரேட் சூப்பர். நரன் சார், நாயுடு நடிப்பு என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. ஆடிட்டர் சார், சார் நான் வேணா ஆடிட்டருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி நடிச்சு காட்டு. இது அதுக்கு முன்னால எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் முன்னாடி வெளியே போக சொன்ன நீ? சார் உங்க முன்னாடி நான் எப்படி சார் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்? அதனால தான் சார் உங்களை நான் வெளியே போக சொன்னேன். அது தப்பா சார்? நோ 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 நோ, அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? எனக்கு என்னன்னா, நீ என்ன வெளியே போன்னு சொன்னோன்னா எல்லாரும் முன்னாலேயும் என்ன போட்டு கொடுத்துருவோன்னு டென்ஷன் ஆயிடுச்சு. நல்ல வேலை நீ அது மாதிரிலாம் செய்யல. நீ அதுக்கு தேங்க்ஸ் நாயுடு. தேங்க்யூ தேங்க்யூ. உனக்கு என்ன ஒன்னாலும் உன் மனசு சங்கடப்படாம கிட்ட கேளு. உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். உயிரை கூட கொடுப்பேன் உனக்காக. ஆயிட்டு சார் நானு. நீ யாரு? என் ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு நீ. நரன் சார், ரெண்டாவது கண்ணு வச்சுக்கலாம். ரெண்டாவது கண்ணு நீ தான். கண்ணாடி போட்டிருக்கீங்களே. தேங்க்யூ சார். நாயுடு, முக்கியமான விஷயம் எப்பவுமே நீங்களும் கேளுங்க. கேட்டோங்க, இனிமே நைட்ல மட்டும்தான் நானும் நாயுடுவும் சந்திக்கணும். பகல் வேலை நம்ம ரெண்டு பேருமே சந்திக்க கூடாது. நீ யாரோ நான் யாரோ. ஓகே ஓகே ஓகே, புரியுது சார், புரியுது. பாவம் ரொம்ப டயர்டா இருக்க, அதனால நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கு போ. சார் ஒரே ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி ஆக்ட் பண்ணேன்னு ஆடிட்டர் சாருக்கு நடிச்சு உன் நடிப்பு பண்ணிடலாம். அப்புறம் நாளைக்கு வச்சுக்கலாம். நீ இப்போ ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. நீ உனக்கு பொறுப்பு இருக்கு. மரியாதையா வீட்டுக்கு போ. பொண்டாட்டி இருப்பா, போய் சாப்பிட்டு படுத்து தூங்கு போ. ஓகே சார், குட் நைட் சார். நீ போனாலே அதான். வர ஆடிட்டர் சார். குட் நைட். பை சார். பை. ஆடிட்டர் சார், இனிமே அந்த நாயுடுவும் நமக்கும் எந்த உறவும் கிடையாது. இவனோட உறவு வச்சுட்டோம், நாமளும் மாட்டிக்க வேண்டியதுதான்.
இனி நம்ம லைஃப்ல நாயுடுன்னு ஒரு கேரக்டர் இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. அவ்வளவுதான். அதை செலிப்ரேட் பண்றதுக்கு லெட்ஸ் ட்ரிங்க். சியர்ஸ். ஓகே. தூக்கம் வரலையா? உங்களால தூங்க முடியாது சந்தோஷ். என்ன சந்தோஷ், மனசு குற்ற உணர்வுல தவிக்குதா? நான் ஒரு பாவி. எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கேன். எதுக்குமே கலங்காத என்னோட அப்பா எனக்கு எப்படி அழுதார்? எல்லாம் என்னாலதான். என் அப்பாக்காக நான் பண்ண முடிஞ்ச ஒரே காரியம் இதுதான் போல இருக்கு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எனக்கு மன்னிப்பே கிடையாது பாரதி. இல்ல சந்தோஷ், நீங்க இப்ப எந்த தப்பும் பண்ணல, பாவமும் பண்ணல. நீ என் ஒய்ஃப் இல்ல, இப்படிதான் சொல்லுவ. நீங்க தப்பே பண்ணலன்னு நான் சொல்லல சந்தோஷ், சொல்லவும் முடியாது. நீங்க மட்டும் இல்ல, சகுந்தலாவும் அந்த பொண்ணுங்களும் தப்பு பண்ணிருக்காங்க. நீ என்ன சமாதானப்பட ட்ரை பண்ணிட்டு இருக்க. நான் உங்க ஒய்ஃபா மட்டும் பேசல, ஒரு பொண்ணாவும் தான் யோசிச்சு பேசுறேன். அப்போ நீங்க என்கிட்டயும் தானே அப்படி நடந்துக்கிட்டீங்க. அப்போ உண்மையா உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது எனக்கு தெரியும். அதான உண்மை. அப்போ உங்களுக்கு என் மேல காதல் இல்ல, காமம் மட்டும்தான் இருந்தது. இப்ப எதுக்கு அதை பத்திலாம் பேசிட்டு? வேண்டாம், விடு ப்ளீஸ். நத்திங் டு வரி சந்தோஷ், என்ன பேச விடுங்க. சொல்லப்போனா எல்லாரையும் விட எனக்காக என்ன பணிய வைக்கதான் நீங்க நிறையவே கஷ்டப்பட்டீங்க இல்லையா? சந்தோஷ், நான் உங்க ஆசைக்கு ஒத்து போகல. ஒரு பொண்ணா நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்ல வேற ஐடியால இருக்கீங்களான்னு ஒரு பார்வை, ஒரே ஒரு பார்வையில தெரிஞ்சிரும் சந்தோஷ். அதே மாதிரி சகுந்தலாவுக்கும் அந்த நாயுடோட குழந்தையாளுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்களும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. நாயுடு குழந்தையால நீங்க முதலா அப்பதான் பாத்தீங்க இல்லையா? அது எப்படி சந்தோஷ்? முதல் சந்திப்பிலேயே நீங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அவ்வளவு அதை நம்பி உடனே உங்க கூட தப்பு உங்க மேல மட்டும் இல்ல சந்தோஷ். நீங்க தப்பான எண்ணத்துல தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சும் அவங்க உங்களை ஏத்துக்கிட்டதுக்கு காரணம் இருக்கு. அவங்க யாருக்குமே உங்க மேல காதலே இல்ல, அதுக்கு அர்த்தமே வேற.
நீங்க புத்திசாலித்தனமா பேசி அவங்கள ஏமாத்தினதா நினைச்சா அது தப்பு. அவங்க ஏமாறல, அதுதான் உண்மை. இல்ல பாரதி, நான் நிறைய போய் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்டலாம். அதெல்லாம் உண்மை நம்பி அவங்க ஒருவேளை நிஜமானுமே அவங்களை நான் கல்யாணம் பண்ணி நம்பியிருக்கலாம் இல்லையா? கல்யாணம் பேசி நாள் குறிச்சதுக்கு அப்புறமும் நீங்க ஆசைப்பட்டதும் ஓகேன்னு சொன்ன நாயுடுவோட குழந்தையா நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சதும் பேசின மாப்பிள்ளையே எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழற பொண்ணு எப்படி சந்தோஷ் சரியான பொண்ணா இருக்க முடியும்? ஆனா என்னை பழி வாங்கணும்னு துடிக்கிற சகுந்தலா அப்படி இல்லையே. அவ என்னை நம்பினால தானே என்னை பழி வாங்கணுன்ற வெறி அவளுக்குள்ள அதிகமா இருக்கு. சகுந்தலா வேற, சந்தோஷ் வேற மாதிரி கேரக்டர். சந்தோஷ், நீங்க அவளை பயன்படுத்த ஆசைப்பட்ட மாதிரி சகுந்தலாவும் உங்களை பயன்படுத்த ஆசைப்பட்டிருக்கா. அவளுக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் இருந்திருக்கு. அதான் நீங்க சிக்னல் கொடுத்ததுமே ஈஸியா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. தட்ஸ் ஆல் சந்தோஷ். காதல் வேற சந்தோஷ். அதுக்கு எலிஜிபிலிட்டியே தன்னை பத்தி நினைக்காம விட்டு கொடுக்கறது தான். நான் விட்டு கொடுக்கறதுன்னு சொல்றது கற்ப இல்ல. காதலுக்காக அந்த காதலை கூட விட்டு கொடுத்தவங்க இருக்காங்க. எஸ், அதான் உண்மையான காதல். நீங்க தப்பே பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க மட்டுமே தப்பு பண்ணதா நினைச்சுக்கிட்டு இப்படி குற்ற உணர்வோடு இருக்க வேண்டாம் சந்தோஷ். நீ ரொம்ப நல்லவ பாரதி. நான் ஒன்ன மாதிரி இல்ல. நீ இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே மறைச்சது கிடையாது. உன்னை நான் பொண்ணு பார்க்க வரும்போது அது வரைக்கும் உன் வீட்டில் கூட நீ சொல்லாத உன்னோட காதல் விஷயத்த எல்லாருக்கும் முன்னாடியும் சொன்னியே. அதான் நீ நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் பாரதி. நிறைய அசிங்கம் பண்ணியிருக்கேன். என்ன நினைச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. சந்தோஷ், அந்த மோசமான சந்தோஷ் இப்ப இல்ல. இப்ப என்கிட்ட என்னோட சந்தோஷ் தான் இருக்காரு. அந்த சந்தோஷ் வேற, இந்த சந்தோஷ் வேற. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க மட்டுமே குற்றவாளி இல்ல. சந்தோஷ், என்ன பாருங்களேன். நீங்க இப்படி இருந்தா என்னால தாங்க முடியாது. ப்ளீஸ் ரிலாக்ஸ்டா இருங்க. இந்த மாதிரி நேரத்துல கூட நீ I love you. I love you too. I love you 3. I love you 4. I love you 5. நீங்க உண்மையா லவ் பண்ணதும் லவ் பண்றதும் என்ன மட்டும்தான். I love you. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு லவ் பண்ணுங்க. ஏய்,
பொம்மலாட்டம் பொம்மலாட்டம்